Hello friends, welcome to Drona Academy. Good evening to all. In the video பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா full revision 3 அதாவது third revisionக்கான live test தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ இந்த live testல நம்ம டோட்டலா ஒரு 50 क्वेश्चन பார்க்க போறோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த 50 क्वेश्चन உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ live test-ஐ ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே? சோ ரெடி அப்படினா ஒரு thumbs up மட்டும் போட்டுருங்க. நம்ம क्वेश्चंस பார்த்துடலாம். ஓகேவா? கையில ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு क्वेश्चनக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கறத நோட் பண்ணிட்டே வாங்க. அண்ட் டெஸ்டோட முடிவுல நீங்க எத்தனை மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, சரி, क्वेश्चंस பார்த்தறலாம். ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக. பெண்கள் பெற வேண்டியது பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை. பெண்கள் பெற வேண்டியன பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை. பெண்கள் பெற வேண்டிய பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை. பெண்கள் பெற பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை. ஸோ இதுல ஒருமை பன்மை பிழை நீக்கி சரியான அந்த வாக்கியத்தை தேர்வு செய்யுங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, பெண்கள் பெற வேண்டியன அப்படின்னு தான் வரும். பெற வேண்டியது அப்படின்னும் பொழுது ஒன்னே ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அது கரெக்டா இருந்திருக்கும். ஆனா இங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கனால பெற வேண்டியன அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ டேஷ் வரைந்து பழகு. இந்த பாடல் வரிகள்ல அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? இயற்கை, ஓவியம், வடிவம், விலங்கு. ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ டேஷ் வரைந்து பழகு. கோடிட்ட அந்த இடத்த வந்து நிரப்புங்க. பாடல் வரியை நிறைவு செய்யுங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு. அடுத்த கொஸ்டின், சரியானதை தேர்வு செய்க. வானம் அளந்தது, வானம் பிளஸ் அலைந்தது. அறிந்தது அனைத்தும், அறிந்த பிளஸ் அனைத்தும். என்றென்றும், என்று பிளஸ் என்றும். நன்செய், நன் பிளஸ் செய். இதுல எது சரியான பிரித்தெழுது அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, வானம் அளந்தது அப்படின்னும் பொழுது வானம் பிளஸ் அளந்தது அப்படின்னு வரணும். அறிந்தது அனைத்தும் போது அறிந்தது பிளஸ் அனைத்தும் அப்படின்னு வரணும். என்றென்றும் அப்படிங்கிறது கரெக்டு தான். நன்செய் அப்படின்னும் போது நன்மை பிளஸ் செய் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? அப்ப இதுல எது சரியானது அப்படின்னா ஆப்ஷன் சி தான். அடுத்த கொஸ்டின், மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து என்ன? இ, யா, ஏ, யா, அ, உ, உ, ஓ. இதுல எது மொழியின் முதலில் வரக்கூடிய வினா எழுத்து? ஓகே, முதலில் வரக்கூடியது வந்து ஏவும் யாவும். ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? ஏவுகணை, கடல் மயில், பதிவிறக்கம், கலர் நிலம். ஓகே, இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது வந்து கடல் மயில். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ அந்த பேராகிராஃபை நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஓகேவா? திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்றது தமிழ். பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது.
அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது. ஓகேவா? இந்த பேராகிராஃபுக்கு கொஷின்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி எது? தெலுங்கு, மலையாளம், தமிழ், கன்னடம். ஸோ அந்த பேராகிராஃப்ல இருந்து இதுக்கான ஆன்சரை வந்து சொல்லணும். ஓகேவா? சொல்லுங்க. ஓகே, திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி என்னது? ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். இதோட ஆன்சர் வந்து நீங்க பேராகிராஃப்ல இருந்தே சூஸ் பண்ணிடலாம். ஓகே, தமிழ் மொழி. ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின், லகர 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 வேறுபாடு அறிந்து சரியான விடையினை தேர்வு செய்க. விழா, விழா, விழா. இந்த 3 லாவுக்கான அந்த வேறுபாடு வச்சு அதுக்கான பொருளை வச்சுட்டு சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? பழு, திருவிழா, மரம். பழி, திரு, ஒளி. பல், புலி, மரம். பேசு, திருவிழா, மரம். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பழு, திருவிழா, மரம். இந்த விழா அப்படின்னும் பொழுது திருவிழா அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. விழா மரம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு மரம் 2 இடத்துல இருக்கு. இந்த விழாவுக்கு வந்து பழுங்கிறது தெரிஞ்சாதான் உங்களால இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து சூஸ் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், அகர முதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய், நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய் என கூறியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், பட்டுக்கோட்டையார். யார் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க? அகர முதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய், நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய். ஓகே, இந்த மாதிரி சொன்னது யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, பாரதி தாசன் அவர்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின், நொறுக்கு தீனி வயிற்றுக்கு டேஷ் மீதுன் டேஷ். இந்த கோடிட்ட இடத்த நிறைவு செஞ்சு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? கெடு, அரும்பு, கேடு, விரும்பேல், காடு, விற்றல், உணவு, விடை. நொறுக்கு தீனி வயிற்றுக்கு என்னது? கேடானது. அதே மாதிரி மீதூன் விரும்பேல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு 2 கோடிட்ட இடத்துக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், விலங்குகளின் இளமை பெயர் காண்க. குரங்கு அப்படிங்கிறதற்கான இளமை பெயர் என்ன? குஞ்சு, குட்டி, குருளை, கன்று. ஓகே, குரங்கு அப்படின்னும் பொழுது என்ன வரும்? ஆப்ஷன் பி, குரங்கு குட்டி தான் வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின்,
1903 முதல் சென்னை மாநில கல்லூரியில் எத்தனை ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றியவர் உவேசா அவர்கள்? 10 ஆண்டு, 16 ஆண்டு, 12 ஆண்டு, 18 ஆண்டுகள். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 16 ஆண்டுகள். அடுத்த கொஸ்டின். சரியான எதிர்ச்சொல் இணை எது என காண்க. வென்று, தோற்று, எட்டிய, கிட்டிய, இடம், மடம், கூடி, ஓடி. இதுல சரியான அந்த எதிர்ச்சொல் உடைய இணை எது? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வென்று அப்படின்னா வெற்றி பெறுதல், அதுல தோக்குறத தோற்று அப்படின்னு சொல்லுவோம். மற்ற மூணும் சரியான இணை வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கரெக்டான எதிர்ச்சொல் இருக்கக்கூடிய இணை. அடுத்த கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்வு செய்க. நன்றும் தீதும் பிறர் தர வாரா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, பிறர் தர வாரா, நன்றும் தீதும் பிறர் தர வாரா, சாரி தீதும் நன்றும் மாத்தி சொல்லிட்டேனா? தீதும் நன்றும், நன்றும் தீதும். ஓகே, இதுல எது வந்து சரியான அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? பிறர் தர வாரா, தீதும் நன்றும், பிறர் தர வாரா, நன்றும் தீதும். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அடுத்த கொஸ்டின். கலைச்சொல் தருக. மென்பொருள் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் வந்து என்ன? சாஃப்ட்வேர், கர்சர், சர்வர், லேப்டாப். ஓகே, மென்பொருள் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். சரியாக அமைந்த தொடர் எது என காண்க. ஒரு ஊர், ஓர் ஊர், ஓர் பழைய ஊர், ஒரு இனிய ஊர். இதுல வந்து எது சரியாக அமைந்த தொடர்? அது ஒரு கரெக்டா பயன்படுத்த தெரிஞ்சது அப்படின்னா இதுக்கான ஆன்சரை வந்து நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அப்புறம் வந்து அது, அது, இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து ஓர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இங்க ஊர் அப்படின்னும் பொழுது இது வந்து என்னது? உயிரெழுத்து. இதுக்கு முன்னாடி ஒரு வரக்கூடாது, ஓர் தான் வரணும். ஸோ ஆப்ஷன் பி கரெக்டா இருக்கு. இங்க வந்து ஓர் கொடுத்துருக்காங்க, ஆனா இங்க ப இருக்கு. ஸோ இது தப்பு. இங்க ஈ இருக்கு, இங்க என்னது? ரூ இருக்கு. ஸோ இங்க வந்து ஓர் வந்திருக்கணும், இங்க ஒரு வந்திருக்கணும். எல்லாமே தப்பு. சரியாக அமைந்த தொடர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை நீக்கி சரியான தொடரைனை தேர்வு செய்க. வண்டோடு புட்க மணவாய் தென்றல், வண்டோடு புட்க மணவாய் தென்றல், வண்டோடு புக்க மணவாய் தென்றல், வண்டோடு புக்க மணவாய் தென்றல். ஸோ இந்த ஒற்றுப்பிழைகளை நீக்கி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? அந்த நகர நகர வேறுபாடுகளை நல்லா பார்த்துக்கணும். ஓகே.
ஆப்ஷன் சி வண்டோடு புக்க மணவாய் தென்றல். தென்றலுக்கு வந்து எந்த ந வரும்னு பார்த்துக்கோங்க. இந்த 3 சுழி வராது, 2 சுழி நா தான் வரும். அது மாதிரி மணவாய்க்கு வந்து 3 சுழி நா தான் வரும். இங்க வந்து புட்க அப்படிங்கிறது தான் வரும். புட்கா கிடையாது, புக்க அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, வண்டுக்கு வந்து 3 சுழின்னு தான் வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கு வந்து சி தான் ஆன்சர். பிரித்து எழுதுக. அன்பினும் என்னும் சொல்லினை பிரித்து எழுத கிடைப்பது அன் பிளஸ் ஈனும், அ பிளஸ் ஈனும், அன்பு பிளஸ் ஈனும், அன்பி பிளஸ் நும். அன்பினும் அப்படின்னா என்ன வரும்? ஆப்ஷன் சி அன்பு பிளஸ் ஈனும் அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என காண்க. நான் அழகான ஓவியம் வரைந்தேன் அப்படிங்கிறது எந்த வகையான வாக்கியம்? செய்வினை வாக்கியம், செயற்பாட்டு வினை வாக்கியம், தன்வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம். ஸோ வந்து தொடர்கள், அந்த வாக்கிய வகைகள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி செயற்பாட்டு வினை வாக்கியம். அடுத்த கொஸ்டின், ஆஸ்தான கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ்வழி, கண்ணதாசன், நாமக்கல் கவிஞர், பாரதிதாசன். சரி, அந்த 18வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து செய்வினை வாக்கியம். ஓகேவா? மாத்தி சொல்லிட்டேன். நான் அழகான ஓவியம் வரைந்தேன் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம். ஓவியம் என்னால் வரையப்பட்டது, அந்த அழகான ஓவியம் என்னால் வரையப்பட்டது அப்படின்னு வந்தாதான் அது செயற்பாட்டு வினை வாக்கியம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து செய்வினை வாக்கியம் தான். ஓகேவா? இதை மட்டும் மாத்திக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆஸ்தான கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ்வழி, கண்ணதாசன், நாமக்கல் கவிஞர், பாரதிதாசன். ஆஸ்தான கவிஞர் யாரு? ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. ஒரு மொழி அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? ஸ்டோம், கான்வர்சேஷன், மோனோலிங்குவல், டெம்பஸ்ட். ஒரு மொழி அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்றோம்? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மோனோ லிங்குவல். அடுத்த கொஸ்டின், அறம் டேஷ் தரும், உழைப்பு டேஷ் தரும். இன்பம் உயர்வு, துன்பம் இழிவு, இழிவு துன்பம், சிறப்பு வீழ்ச்சி. ஓகேவா? அந்த கோடிட்டத்தை நிரப்பி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, அறம் வந்து என்ன தரும்? இன்பம் தரும். உழைப்பு வந்து உயர்வினை தரும். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பறவைகளின் ஒளிமரபு காண்க. காகம் இதனுடைய ஒளிமரபு என்ன? கூவும்,
கரையும் கத்தும் கூவும். ஸோ கூவும் 2 தடவை வந்துருச்சா, சாரி கொக்கரிக்கும்னு இங்க போட்டுக்கோங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. காகம் வந்து என்னது, கரையும். அடுத்த கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். டேஷ் தாமரை பூக்களுக்கும் தங்களின். இந்த பாடல் வரிகள்ல அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா, இது வந்து பாரதிதாசன் அவர்களுடைய ஒரு பாடல் வரி. இதுல இந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? கரையும் ஓடையும் ஓவியமும் கவரவும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் அப்படின்னு வரும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின், சரியான அகரவரிசை என்ன என தேர்வு செய்க. அம்மா, கண்ணன், எல்லை, ஏன், ஆசை, சட்டை, இன்பம், குடம். ஸோ இதை வந்து சரியா அகரவரிசைப்படுத்தி எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல அப்படியே வரிசைப்படுத்தி வரும்? கரெக்டான ஆன்சர் எது சொல்லுங்க? அம்மா, கண்ணன், சட்டை, இன்பம், குடம், எல்லை, ஏன், ஆசை. அம்மா, ஆசை, இன்பம், எல்லை, ஏன், கண்ணன், குடம், சட்டை. அம்மா, ஆசை, இன்பம், எல்லை, ஏன், கண்ணன், சட்டை, குடம். இடத்துல ஒரு கமா மிஸ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர்? அம்மா, ஆசை, இன்பம், எல்லை, ஏன், கண்ணன், குடம், சட்டை. ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மருவு தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுக. தஞ்சை தஞ்சாவூர், நெல்லை திருநெல்வேலி, மயிலை மயிலாடுதுறை, புதுகை புதுக்கோட்டை. இதுல எது தவறான மருவு அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா, ஓகே, மயிலாடுதுறைக்கு வந்து மயிலை வராது. ஓகேவா, ஆப்ஷன் சி தான் தவறான ஊர் பெயர், ஊர் பெயரின் மருவு பெயர். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓர் எழுத்து ஒரு மொழியின் தவறான இணை எது என காண்க. பூ பூமி, சி இகழ்ச்சி, ஏ கொடு, சோ மதில். ஸோ இதுல எது தவறான இணை? அப்ப அதுக்கு என்ன வரும்? ஓகே, இதுக்கு ஆன்சர் பாருங்க. கூ பூமி, சீகழ்ச்சி, அப்புறம் சோ மதில், இதெல்லாம் சரியான இணைகள் தான். இந்த ஏ கொடு அப்படிங்கிறது தான் என்னது, தவறான இணை. அடுத்த கொஸ்டின், வீரமா முனிவர் அவர்களின் சிறப்பு பெயர்கள்ல பொருந்தாதது எது? தமிழ் சிறுகதையின் முன்னோடி, எள்ளல் இலக்கிய வழிகாட்டி, செந்தமிழ் தேசிகர், இலக்கண வாயில். இதுல எது வந்து அவரோட சிறப்பு பெயர்ல பொருந்தாதது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா, ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து
இலக்கண வாயில் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இலக்கண வாயில் வரக்கூடாது, அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஒப்பிலக்கண வாயில் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ அவருடைய சிறப்பு பெயர்ல பொருந்தாதது வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், மன்னிப்பு என்பது எம்மொழி சொல்? தமிழ், தெலுங்கு, மலையாளம், உருது. மன்னிப்பு அப்படிங்கிறது உருது மொழி சொல். ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்தது, மரபு தொடரின் பொருளினை தேர்வு செய்க. ஆழம் பார்த்தல் அப்படிங்கிற இந்த இதுக்கான பொருள் வந்து என்ன? மனநிலை அறிதல், உதவி செய்தல், காலம் தாழ்த்தல், இயலாத செயல். ஆழம் பார்த்தல் அப்படிங்கிறதுக்கு சரியான பொருள் மனநிலை அறிதல். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக. நட்பு, அன்பு, மகிழ்ச்சி, பள்ளி, விளையாட்டு, வீடு, தோட்டம். இது அகர வரிசைப்படுத்தி கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து அன்பு அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ அது வந்து கரெக்ட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தோட்டம் தான் வரணும். ஓகேவா? ஸோ தோட்டம் வந்து 3 இடத்துல இருக்கு. அடுத்தது நட்பு, பள்ளி எல்லாமே கரெக்டா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்படின்னு வரணும். மகிழ்ச்சியில 2 இருக்கு. ஸோ பியும் சியையும் தான் இப்போ பார்க்க போறோம். வீடு, விளையாட்டு எது ஃபர்ஸ்ட் வரும்னா விளையாட்டுன்றது தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆப்ஷன் சி தான் இந்த அகர வரிசைக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஜியுபோப் அவர்கள் 1885 முதல் டேஷம் ஆண்டு வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ், தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார். 1900, 1908, 1907, 1903. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1908. ஓகே, அடுத்த கொஸ்டின், பிழையற்ற தொடர் எது என காண்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. பிழை இல்லாத தொடர் இதுவும் வந்து என்னது, அந்த ஒரு கரெக்டா உங்களுக்கு தெரியும்னா ஆன்சர் வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியா நீங்க சூஸ் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் அ அப்படின்னும் பொழுது என்ன வரணும், ஓர் அப்படிங்கிறது தான் வரணும். ஓகேவா? அப்ப இதுவும் வராது. அடுத்தது குளம், கூங்கிறது வந்து என்னது, ஒரு உயிர்மை எழுத்து. அதுக்கு முன்னாடி என்ன வரணும், ஒரு அப்படிங்கிறது தான் வரணும். அப்படி பார்க்கும் பொழுது இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணுவோம். ஸோ வந்து பி தான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? பிழையற்ற தொடர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், செடி கொடிகளின் தொகுப்பிடம். கொய்யா அப்படிங்கிறதுக்கான அந்த தொகுப்பிடம் வந்து என்ன? தோப்பு, தோட்டம், கொல்லை, வயல். கொய்யா அப்படின்னும் பொழுது தோப்புன்னு தான் சொல்லுவோம், கொய்யா தோப்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், பொருந்தாத சொல் எது என காண்க. வீரமுரசு, நியாயமுரசு, கொட்டு முரசு, தியாக முரசு. இதுல எது பொருந்தாத சொல்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கொட்டு முரசு அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சந்திப்பிழை நீக்கி சரியானதை தேர்வு செய்க.
சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்பும் முற்று திகழ்ந்தது. ஸோ இதுல அந்த சந்தி பிழை இல்லாம சரியான வாக்கியம் எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சங்க காலத்தில் அப்படின்னு தான் வரும், இக்கு வராது. அடுத்தது இசை தமிழ் கரெக்டா இருக்கு. சீரும் சிறப்பு முற்று திகழ்ந்தது அப்படின்னு சொல்லி தான் வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? திரைக்கதை, கதை சொல்லி, நம்பிக்கை, மறுமலர்ச்சி. ஸ்கிரீன் பிளே. ஸ்கிரீன் பிளே அப்படின்னா திரைக்கதை. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இரு வினையின் பொருள் என்ன என்பதை தேர்வு செய்க. சரியான தொடரை தேர்ந்தெடு. மாறு, மாற்றி. மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். மாறி வந்தவர் பரிசு பெற்று மாற்றிக்கொண்டார். வேடம் மாறிக்கொண்டு பரிசை மாற்றினார். மாறி மாறி வந்தவர் பரிசை மாற்றினார். இதுல எது சரியான தொடர்? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். அடுத்த கொஸ்டின், நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் டேஷ் பிறக்கிறது. நகரம், லகரம், நகரம், ழகரம். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி. ஆப்ஷன் சி, நகரம் பிறக்கிறது. அடுத்த கொஸ்டின், அரசு ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை, திருச்சி, மதுரை, தஞ்சை. அரசு ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ, சென்னையில தான் இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பல பொருள் தரும் ஒரு சொல் என்ன என்பதை தேர்வு செய்க. 9 கேண்மை புதுமை. இதுக்கான அந்த ஒரு எழுத்து என்ன? ஒரு சொல் என்ன? சரி, பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் என்ன? நனி, நவம், நகை, பனி. 9 கேண்மை புதுமை அப்படின்னு பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் கீழே உள்ளதுல எது? ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு ஹிண்ட் இருக்கு. ஈஸியாக நீங்கள் ஆன்சர் வந்து சூஸ் பண்ண முடியும். இப்போ நவ அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா 9 அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நவ தானியம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? நவகிரகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ 9 அப்படிங்கிற அந்த ஒரு ஹிண்ட் இருக்கு. ஓகேவா? அப்புறம் அந்த கேண்மை புதுமை.
இப்ப ஆப்ஷன் பி தான் பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல். 9 கேண்மை பொதுமைக்கு ஆப்ஷன் பி தான் வரும். அடுத்த கொஸ்டின், பிரித்து எழுதுக. ஞானச்சுடர் அப்படிங்கிற அந்த சொல்ல பிரிச்சு எழுதணும்னா என்ன கிடைக்கும்? ஞா பிளஸ் சுடர், ஞால் பிளஸ் சுடர், ஞானம் பிளஸ் சுடர், ஞான பிளஸ் சுடர். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஞானம் பிளஸ் சுடர். அடுத்த கொஸ்டின், தமிழ் கற்பிக்கும் முறை என்ற நூலின் ஆசிரியர் யார்? உவேசா, லக்குவனார், ஜியு போப், நாமக்கல் கவிஞர். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, லக்குவனார். அடுத்த கொஸ்டின், குமார் டேஷ் செதுக்கினான், கீதா டேஷ் வாங்கினாள். சிறிய பெரிய கதை காதை, சிலை சீலை, சிற்பி சீலை. இந்த கோடிட்ட இடத்துல பொருத்தமான ஆன்சரை சூஸ் பண்ணி என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்ப்போம். குமார் என்ன செதுக்கிறார்? சிலை செதுக்கிறாரு. கீதா வந்து சீலை வாங்கினாள். ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தவறான இணை எது என காண்க. மெய்யெழுத்து கான்சனன்ட், செதுக்கி கிராப், மெல்லிசை மெலோடி, ஒலிப்பு மெத். இதுல இந்த தவறான இணை எது அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஒலிப்பு மித் அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை காண்க. இனிய நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். இதுல எது சரியான நிறுத்தற்குறியோட இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இனிய நன்கு படித்தான் செமிகோலன், அதனால் கமா தேர்ச்சி பெற்றான் ஃபுல் ஸ்டாப். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், எவ்வகை தொடர் என்பதனை காண்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். எதிர்மறை வாக்கியம், பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம், உடன்பாட்டு வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு சரியான அந்த தொடர் வந்து எது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? எவ்வகை வாக்கியம். ஓகே, கலைச்செல்வி கட்டுரை எழுதலை அப்படின்னு சொன்னா அது எதிர்மறையா இருக்கும். ஆனா எழுதாமல் இராள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இது வந்து பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு எழுத்து ஒரு மொழியின் சரியான இணை எது என காண்க. நே நாடு, நடு, நோ மலர், மா மூப்பு, மை அஞ்சனம். ஸோ இதுல வந்து சரியான இணை எதுன்னு சொல்லணும். கொஸ்டின் என்ன இருக்கு அப்படிங்கிறத நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஃபாஸ்டா பண்றேன்னு தப்பா பண்ணிடாதீங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மை அஞ்சனம் அப்படிங்கிறது தான் சரியான இணை. அடுத்த கொஸ்டின், பொருந்தாத சொல் என்ன என காண்க. உயர்தனைக்குரியதல்லாத பால் வகையை கண்டறிக. ஆண்பால், பெண்பால், பலவின்பால், பலர்பால். இதுல எது வந்து பொருந்தாதது அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா?
இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பலவின் பால் அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. ஆவணம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? ஃபோல்டர், டாக்குமெண்ட், சர்வர், லேப்டாப். ஆவணம் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் பி, டாக்குமெண்ட். அடுத்த கொஸ்டின், குழி மாற்று என்பதோடு தொடர்புடையது. கூட்டம், பெருக்கல் வாய்ப்பாடு, தாழை மடல், ஆசிரியர். குழி மாற்று அப்படின்றதோட தொடர்புடையது என்ன? ஆப்ஷன் பி, பெருக்கல் வாய்ப்பாடு. ஓகே, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 50 கொஷின் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த 50 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய அந்த மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தா இந்த லைவ் டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ.